சிவகங்கை மாவட்டம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருபுவனம் திருத்தலம் காசியை விட 16 மடங்கு புண்ணியம் தரும் சிவத்தலமாக போற்றப்படுகிறது. இந்த தலத்தின் மகிமையை விளக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வே அஸ்தி பூவாக மாறிய அதிசயம். காசியை சேர்ந்த தர்மயஜ்ஞன் என்பவர் தன் தந்தையின் அஸ்தியுடன் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் திருபுவனத்தில் ஓய்வெடுத்தார். அப்போது கலசத்தில் இருந்த அஸ்தி பூக்களாக மாறியிருந்ததை அவரது உறவினர் கண்டார். ராமேஸ்வரம் சென்ற பின் அது மீண்டும் அஸ்தியாக மாறியது. உண்மையை அறிந்த தர்மயஜ்ஞன் மீண்டும் திருபுவனத்திற்கு வந்தபோது அஸ்தி மீண்டும் பூவாக மாறியது. இதனால் வியந்து போன அவர் அந்த அஸ்தியை வைகை ஆற்றில் கரைத்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டார். இத்தலத்தின் மூலவர் திருபுவனநாதர், அம்மன் சௌந்தரநாயகி. இங்கு திதி தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் நற்கதி அடைந்து அவர்களின் பரிபூர்ண ஆசியால் குடும்பம் தழைக்கும் என்பது நம்பிக்கை. பொன்னனையாள் கதை, ஞானசம்பந்தர் பாடிய தேவாரம், நந்தி விலகி நிற்கும் சிறப்பு இவை அனைத்தும் இத்தலத்தின் தெய்வீகத்தை உணர்த்துகின்றன. பிதுர் சாபம் நீக்கும் தலமாக திருபுவனம் இன்றும் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது. பித்ரே ஜென்ம தாத்ரே சுகம் ததாமி.